பிஜேபியில இந்த நவம்பர் டிசம்பர்ல அவங்களுடைய நிர்வாகிகளை பூரா மாத்துறாங்க. சோ இந்த நவம்பர் டிசம்பர்ல அவங்க மாத்த போறாங்க, இந்தியா முழுக்க மாத்த போறாங்க. ஜேபி நட்டாவே மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு. அதனால அகில இந்திய தலைவர் புதுசா ஒருத்தர் வரப்போறார், கன்ஃபார்ம். அண்ணாமலை அவரை எதுக்கு தூக்கி கொண்டு வந்து நீங்க மாநில தலைவர் ஆக்கிட்டு 2 வருஷம் தூக்கணும்? அவரை கொண்டு வந்திருக்க வேண்டியதே இல்லையே. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி போயிட்டே இருந்தது. இப்போ ஒரு 10 நாளா அவர் லண்டன் போறாரு படிக்கிறதுக்காக. அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தலைவர் நியமிக்கப்படுவார், இல்ல அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டார், அப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. முதல்ல ஒருத்தர் ஒரு தலைவர் அல்லது முதலமைச்சர் அல்லது ஒரு பிரதமர் ஒரு பொசிஷன்ல இருக்கிறவர் வெளிநாடு போனார்னா உடனே பதவி மாத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல புரிஞ்சு போனோம். பிரதமர் அடிக்கடி வெளிநாடு போறார், சரிங்களா? அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும். சீஃப் மினிஸ்டர் முதலீட்டாளர் மாநாட்டுக்காக நிறைய நாடுகள் போனார் இந்த 3 வருஷத்துல. அப்ப யாரை இன்னொரு முதலமைச்சர் ஆக்குனாங்க? இவர் தான் அது வரைக்கும் தற்காலிக முதலமைச்சர். இவர் போயிட்டு பார்ப்பாங்களா? நம்பர் 2 சீனியரா இருக்கிறவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை பார்த்துருவாரு அவருடைய ஆப்சன்ஸ்ல. அந்த காலத்துல இருந்த ஆப்ஷன்ஸ் வேற, இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் வேற. அந்த காலத்துல ஒருத்தர் வெளியூர் போயிட்டாருன்னா கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. இந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை, யூ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கல்ச்சர். சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற இடத்துலயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு. சோ அவன் வீட்லயே உட்கார்ந்துட்டு சம்பளம் வாங்கிக்கலாம், வேலை பார்க்கலாம். ஒரு தலைவர் ஒரு வெளிநாட்டுக்கு போறார் அப்படிங்கறனாலே மாத்தணுங்கிறது பயங்கர காமெடி. ஒண்ணு. ரெண்டாவது, பிஜேபியில இந்த நவம்பர் டிசம்பர்ல அவங்களுடைய நிர்வாகிகளை பூரா மாத்துறாங்க. அவங்க 3 இயர் அவங்களுடைய டேர்ம். சோ இந்த நவம்பர் டிசம்பர்ல அவங்க மாத்த போறாங்க, இந்தியா முழுக்க மாத்த போறாங்க. ஜேபி நட்டாவே மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு. அதனால அகில இந்திய தலைவர் புதுசா ஒருத்தர் வரப்போறார், கன்ஃபார்ம்டு நியூஸ். வித்தவுட் சோ ஜேபி நட்டா மாற்றப்படுகிறார். அவரே இன்டர்வியூ தான் உட்கார்ந்திருக்காரு. சென்ட்ரல் மினிஸ்டராகவும் பார்ட்டியுடைய நேஷனல் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்க முடியாது. ஆனா இவர் எம்எல்ஏ ஆகல, இவர் எம்பி ஆகல, இவர் மத்திய அமைச்சர் ஆகல, ஒன்றும் ஆகல. இப்ப இவர் மாநில தலைவர் தொடரார். அப்ப ஃபாரின் போறாருங்கிறக்காக மாற்ற முடியாது. அது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருக்காரு. இப்போ பிரிட்டன் போய் படிக்க போற மாதிரி ஏற்கனவே அமெரிக்கா 7 நாளைக்கு மேலே 8 நாளைக்கு மேலே டூர்லாம் போயிருந்தார். அப்போ ஏதாவது மாற்றினாங்களான்னு பார்க்கணும். ஸோ இந்த டேர்ம் மாற்றுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் மாற்றும் போது இவர் மாற்றலாம்ல அப்படி வச்சுட்டோம்னா, இது என்னுடைய கணக்கு என்ன, இது இவருடைய டேர்ம் இல்லை. இவர் 2 வருஷம் இருந்திருக்காரு. ஆனால் ப்ரீவியஸ் ரெஜிமுடைய வருஷம் தான். அப்போ இவர் தலைவராக இருந்தது 2 வருஷம் தான். ஒருத்தர் பதவிக்கு வந்தாருன்னா 3 வருஷம் பதவியில் இருக்க முடியும். அதனால இருந்தது 2 வருஷம் தான். அப்போ அதுக்கான மாத்திரக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இன்னொரு 1.25 வருஷத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ நாளைக்கு உங்களையே மாநில தலைவர் ஆகிட்டாங்க. நீங்கள் கட்சியில் இருக்கீங்க, உயிரை கொடுக்குறீங்க, கடுமையாக உழைக்கிறீங்க, யூ ஆர் வெரி வெல் அவர் ஆஃப் எவ்ரி திங். நாளைக்கு உங்களை மாநில தலைவர் சீனியர் மோஸ்ட் ஹெச் ராஜா சார் வச்சுக்கோங்களேன், ஒரு சீனியர் மோஸ்ட் இருக்கிறார், பொன்னார் இருக்கிறாரு, வானதி இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் கட்சியில் எல்லாமே அத்துப்படி. இந்த 3 பேர்லேயே ஒருத்தர் தலைவராக்குறீங்க வச்சுக்கோங்க. திரு அண்ணாமலை வந்தப்புறம் அந்த சிஸ்டம்ல நிறைய சேஞ்ச் நடந்திருக்கும். அவர் அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள், வேண்டப்பட்ட ஒர்க்கிங் ஸ்டைல், எப்படி பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி செயல்படணும் இருப்பார். இவர் என்னென்ன போயிருக்கு, என்னென்ன மாறி இருக்கு, என்ன இப்ப பொன்னார் அவர்கள் ஏற்கனவே மாநில தலைவராக இருந்தவர். வானதியோ ஹெச் ராஜாவோ மாநில தலைவராக இருந்தவங்க இல்லை. அவங்களுக்கு புதுசாக போட்டிங்கன்னா கூட அது என்ன ஓடுதுன்னு ஸ்டெபிலைஸ் பண்ணி புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் அட்லீஸ்ட் 6 months. யார் என்ன கேட்பா, யார் என்ன நிர்வாகிகள் இருப்பாங்க. நீங்க இந்த மாவட்ட தலைவராக இருப்பீங்க, இன்னொருத்தர் மாவட்ட நிர்வாகியாக இருப்பாரு, மாநில நிர்வாகிகள் குழு இருப்பார். ஒரு பேச்சுக்கு வச்சுக்க, அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அண்ணாமலை ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? சொல்லுவாங்க தான் நான் சொன்னேன். அப்ப திரு ஹெச் ராஜா வந்தாருன்னு அமர் பிரசாத் ரெட்டியோட ஒர்க் பண்ணலாமா, அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாமா, இல்ல அவர் சைட்லைன் பண்ணலாமா யோசிப்பாரா இல்லையா? நான் சும்மா ஒரு பேச்சு, அமர் பிரசாத் நண்பர் தான், தப்பா நினைச்சுக்க மாட்டாருங்கிற உரிமையில நான் சொல்றேன், புரியுங்களா? அப்ப ஒரு புது லீடர் வந்தா he has to form his own team and he has to understand the existing team. That will take at least 6 months time. அப்போ உங்களுக்கு 18 மாசத்துல எலெக்ஷன் வச்சுக்கிட்டு 6 மாசம் படிக்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி அவர் புதுசாக ஹேண்டில் பண்ணுவாரு? இந்த சிக்கல்னால பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன். பிளஸ் அண்ணாமலை அவரை எதுக்கு தூக்கி கொண்டு வந்து நீங்க மாநில தலைவர் ஆக்கிட்டு 2 வருஷம் தூக்கணும்? அவரை கொண்டு வந்திருக்க வேண்டியதே இல்லையே. இப்போ நீங்க உங்களுக்கு 20 MP கிடைச்சிருச்சா? அப்ப அவர் போட்டிருக்குது விதை, அது முளைக்கணும், அதை அறுவடை பண்ணணும். அதை அறுவடை பண்றதுக்கு வச்சு வர்றதுக்கு பொறுத்தா தான் அவரை கொண்டு வந்தது அர்த்தம். நீங்க விதைச்சனை போட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லாம போயிரும்ல. அதுக்கப்புறம் திருப்பி அறுவடை பண்ண வேற ஒருத்தருக்கு வேற ஸ்டைல் இருக்கும், புரியுங்களா? நீங்க நாத்து நடுவீங்க, ஒருத்தர் மிஷின் நடுவாரு, ஒருத்தர் ஆட்கள் நடுவாரு, புரியுங்களா? ஒருத்தர் 90 நாள் பயிர் போடுவாரு, ஒருத்தர் 120 நாள் பயிர் போடுவாரு. நெல்ல 100 ரகம் இருக்கு. அப்ப அவர் போட்ட விதையை நான் குத்திக்கு மாத்தி போட்டேன்னா பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப நான் நினைக்கிறேன் அவரை கொண்டு வந்த பர்பஸ் சால்வ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். மாத்துவாங்களா மாத்த மாட்டாங்களா எனக்கு தெரியாது.